இந்தியாவில் ரீசெண்டாக 5 ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அது வந்து தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஆசாம். இதோட ரிசல்ட்ஸில் வந்து தமிழ்நாடு, கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் புதுச்சேரி அண்ட் ஆசாமில் பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி தான் திருப்பி பவரில் வந்திருக்கு. இதில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் பவரில் வந்துச்சு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அட்லாஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவர் பேர் வந்து விடி சதீஷன் சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இது என்ன புதுசு அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் சொல்ல போகிற விஷயமும் இந்த விஷயத்தோட கனெக்டட் தாங்க. இப்போ இந்தியாவோட யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்துடலாமா? அவர் பேர் வந்து பேமா கண்டு. அருணாச்சல் பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர். ஹி இஸ் 46 இயர் ஓல்டு. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் வந்து இதில் 3rd பொசிஷனாக இருப்பார். 2nd பொசிஷன் பார்த்தீங்கன்னா டெல்லி சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, ரேகா குப்தா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் சில நாட்களே வித்தியாசம் தான். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்த்தீங்கன்னா ஜூன் 22, 1974 அண்ட் ரேகா குப்தா அவர்களோட பர்த்டே பார்த்தீங்கன்னா ஜூலை 19, 1974. இதுக்கு அடுத்ததாக உத்தரப்பிரதேஷோட சிஎம், வெஸ்ட் பெங்காலோட சிஎம், அதுக்கப்புறம் தெலுங்கானா சிஎம் இப்படி வருவாங்க. இதுல சப்ச ஓல்டஸ்ட் பர்சன் யாருன்னா கர்நாடகாவோட சிஎம் சித்தராமையா. இவர் வந்து 77 வயசுக்காரவர். இவர் தான் ஏஜ்டு பர்சன். கேட்கவே குவைட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.